மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வித் கண்ணம்மா. கருத்தை கொஞ்சம் கேட்கலாமா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நான் கொடுக்குற லவ் எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் how I can be that much granted to someone and also அவங்களோட ஹாப்பினஸ் தான்ப்பா என்னோட ஹாப்பினஸ்னு என்னால் எப்படி அப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல. எஸ், இட்ஸ் அன் unsent மெசேஜ் ஃப்ரம் someone டு மை ஹோல் வேர்ல்ட். உன்னோட மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அந்த மெசேஜ் என்றைக்குமே எனக்கு வராதுன்னு தெரிஞ்சோம். நேரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூட உன் கூட ஐ கான்டாக்ட் மேக் பண்ண முடியாத என்னால் எப்படி ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் உன்னோட ஃபோட்டோவை பார்த்து அவ்வளோ நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில. அண்ட் ஒரு உண்மையான வருத்தம் என்ன தெரியுமா? என் காதலை உன்கிட்ட சொல்லி அதை நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுல இல்லை. என்கிட்ட 1000 விஷயங்கள் இருக்குது உன்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லாமையே போயிடும் அப்படின்னு அதை நான் உணர்றப்போ தான் எனக்கு வருத்தம்னா என்னன்னே தெரியுது. உன்னோட ஹேபிட் என்ன, உனக்கு பிடிச்சது என்ன, உனக்கு பிடிக்காதது என்ன, நீ என்ன பண்ணுவ, எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எல்லாமே மைன்யூட்டான விஷயங்களை கூட நோட் பண்ண தெரிஞ்ச எனக்கு என்னோடய காதலை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு சரியாக தெரில நான் என்றைக்கு கரெக்டாக உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு. ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட்னு நடக்கலல்ல. இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஒரு நாள் உன் பேர் எனக்கு என்னமோ ஃபெமிலியராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு நாள் உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸ்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஸ்லோ ப்ராசஸை நான் ப்ளஷராக ஃபீல் பண்ணேன். இப்போது எனக்கு பயமாக இருக்குது அந்த ஸ்லோ ப்ராசஸ் மேலே. ஏன்னா இப்போ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட டைமை, என்னோடய லவ், அப்புறம் எஃபர்ட்ஸ் எல்லாமே நீ வேல்யூ பண்ணணும். நான் உனக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத நீ பார்க்கணுன்றதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எஸ், ஐ நோ இதில் உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா நீ எனக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் கொடுக்கல தான். பட் எனக்கு தெரிலையே, யூனோ நான் என்னையே ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஓகே தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணும். ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னோட கம்ஃபர்ட்டை தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக பார்க்குறேன். என்னோடய கன்ஃபெஷன் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ அஸ் அன்கம்ஃபர்டபுள். யா, என்னோடய லவ்வும் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததில்ல. அண்ட் இந்த அன்சென்ட் லெட்டரும் உங்ககிட்ட வந்து சேர போகிறதில்ல. பட் எஸ், ஒன் டே எனக்கே தெரியாமல் என்னை யாராச்சும் லவ் பண்ணியிருக்காங்களான்னு நீ நினைக்கிறப்போ அப்போது என் காதல் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த அன்சென்ட் லெட்டர் இருக்கும்.